எம்ஜிஆர் கால்ஷீட்டை மொத்தமாக கொடுத்துட்டாரு. வரும் பொங்கலுக்கு படம் ரிலீஸ். சரோஜா தேவி கால்ஷீட் கிடைக்குமா கிடைக்காதா என்று சரோஜா தேவியின் தாயார் ருத்ரம்மாவிடம் கராராக கேட்டார் தேவர். இப்படி பேசினா என் பொண்ணு உங்க படத்துல நடிக்க மாட்டார் என்று பட்டென்று சொன்னார் சரோஜா தேவியின் தாயார் ருத்ரம்மா. உடனே தேவருக்கும் கோபம் வந்து, உங்க மக என் படத்துல நடிக்கிறதா வேணாம்னு நீங்க மட்டுமில்ல நானும் முடிவு செய்யணும் என்று எரிமலையாக வெடித்து தன் அங்கவஸ்திரத்தை இழுத்து போர்த்தியபடி வெளியேறினார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சரோஜா தேவி ஓடி வந்து தேவரை தடுத்தார். அதை சட்டை செய்யாமல் கிளம்பியவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு எம்ஜிஆரும் சாவித்திரியும் நடித்த பரிசு என்ற படம் 1963 தீபாவளி அன்று வெளியாகி வெற்றிகரமாக ஓடியதை நினைத்து அதே ஜோடியை வேட்டைக்காரனில் பயன்படுத்த முடிவு செய்தார் தேவர். வேட்டைக்காரன் படத்தில் சாவித்திரிக்காக காட்சிகள் வலுவூட்டப்பட்டன. அதை எம்ஜிஆரும் வரவேற்றார். படம் வெளியானது. அப்புறம் என்ன, சூப்பர் ஹிட். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.